ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆச்சரியமா நம்மை நடத்துகிறார். வாலிபர்களாகிய உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன, கிருபை என்ன, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். தினந்தோறும் நம்ம வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் போது எங்க ஊழியத்தில் இருக்கிற ஜபா டேவிட் கணேசன் அக்கா சொல்லுவாங்க, குவைட் டைம், கொஞ்ச நேரம் உட்காந்து ஆண்டோடைய சமூகத்துல நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் நம்மை ஆராயும் போது ஆண்டவர் நம்மை சரிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நம்மோடு பேசி நம்மை சரிப்படுத்து, நம்முடைய தோல்வியில நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்க கூட ஒரு வார்த்தையை மூலமா என்று பேச விரும்புகிறார். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், அதுல 3ஆம் வசனத்தை கவனிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இயேசு சாமியோட 3 வருஷம் கூட இருந்த ஒரு முக்கியமான சீஷன் பேதுரு. ஆண்டவரை மறுதளிச்ச பிறகு குற்றமன சாட்சியில ஆண்டவர் இருக்காரா என்னன்னு தெரியல, வாழ்க்கையில பல கேள்வி, நான் மீன் பிடிக்க போறேன், நான் ஏசாமி விட்டுட்டு போறேன்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன உடனே அவரோட ஒரு டீம் சேர்றாங்க, பின்மாற்றமான ஒரு டீம் மறுபடியும் சேர்றாங்க, நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லி. என்ன நடக்குது? அவங்க போறாங்க, மீன் பிடிக்கிறாங்க. கடலுக்கு போகும்போது என்னென்ன தேவை நமக்கு? வலை இருக்கு, போட்டு இருக்கு, துடுப்பு இருக்கு, உடன் நண்பர்கள் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க போன ஃபோக்கஸ்டான ஒரு முக்கியமான பொருள் அவங்களுக்கு கிடைக்கல. என்ன? மீன் கிடைக்கல. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அதிகம் பிடிக்கவில்லைன்னு போடல, சிலதை பிடிக்கவில்லைன்னு போடல, ஒன்றும் பிடிக்கவில்லை. இயேசு சாமியோட சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, அவர் இல்லாத வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. ஒரு கிறிஸ்டின் பாட்டு இப்போ லேட்டஸ்டா வந்ததை கேட்டேன். எல்லாம் இருந்தும் நீர் இல்லை என்றால் என் பயணம் நிறைவாகுமா? இந்த பாட்டு உண்மையாவே என்னோட பேசிச்சுங்க. பேதுருக்கு எல்லாமே இருந்தது, அந்த படகு இருந்தது, வலை இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா இயேசு அந்த இடத்துல இல்லாதனால அவர் தோற்று போகிறத இங்க நம்ம பாக்குறோம். அங்க மீன் பிடிக்கல, தோல்வியோடு திரும்பி கரைக்கு வர்றாரு. பல கேள்வியோட வந்திருப்பார். இயேசு சாமியும் இல்லை, மீன் பிடிக்க பழைய தொழிலுக்கு போனா அந்த தொழில் நமக்கு கை கொடுக்கல, நம்ம எங்க போகணும்னு தெரியலையேன்னு சொல்லி கரைக்கு அவங்க பல குழப்பங்களோடு ஒருவேளை கண்ணீரோடு கூட பேதுரு வந்திருக்கலாம். 4ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்களேன். விடியற்காலமான போது இயேசு கரையில நின்றார். என் பைபிளை நான் குறிச்சு வச்சிருக்கேன், அதை அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வாழ்க்கையில சக்சஸ் இருக்கும்போது நம்ம கூட 100கணக்கான பேரோட இருக்கலாம். ஆனா என்னைக்கு நீங்க தோல்வியை சந்திக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், என் வாழ்க்கையில நான் தோத்து போயிட்டேன், எனக்குன்னு சொல்லிக்கல யாருமே கிடையாது, என்னை எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறீங்களா? இயேசு சாமியோட இருந்த உறவை நான் துண்டிச்சிட்டேன். ஒரு நாள் அவர் என் கூட இருக்கிறத உணர்ந்தேன், இப்போ ஒண்ணுமே உணர முடியல, அவர் என் கூட இருக்காரான்னு தெரியல நீங்க நினைக்கிறீங்களா? இங்க பைபிள் சொல்லுதுங்க, நம்ம வாழ்க்கை ஒருவேளை நம்ம நினைக்கிறது ஒருவேளை பொய்யா இருக்கலாம், ஆனா வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது, பைபிள் ஒரு நாளும் பொய்யாகாதுங்க. 4ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? விடியற் காலமான போது இயேசு கரையில நிக்கிறார். நான் நினைக்கிறேன் ஆண்டு நின்றுட்டு இருப்பாரு. பேதுரு சோர்ந்து போய் வர்றான், எனக்கு தெரியும். பேதுரு மீன் இல்லாம வர்றது தெரியும். அவனை பார்க்கலன்னு அவன் வேற எங்கேயாவது தவறான முடிவு எடுத்துருவான்னு சொல்லி ஆண்டவர் பேதுருவை போய் நிற்கிறார். என்ன காரணம் தெரியுமா? பேதுருவை கைவிடாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பேதுருவுக்கு பின்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கையில பாருங்க, பேதுருவுக்கு பின்பாக பெரிய பெரிய அடையாளங்களை, அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவருக்கு உங்களை பத்தி நல்லா தெரியுங்க. ஏன் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசந்தம் மூலம் உங்களோட பேசுகிறார்? அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருவருடைய ஆண்டவர் பேசுகிற என்ன தெரியுமா? உங்க மேல ஒரு பெரிய பிளான் இருக்குங்க. பேதுருவுக்கு அந்த பிளான் எதுவுமே தெரியாது. இப்ப மீன் கிடைக்கல அப்படிதான் தெரியும். ஆனா பேதுருவை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போறார்? பேதுரு நீ பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட போறாங்க, அடுத்த மீட்டிங்ல 5000 பேர், சங்கிலியில கலண்டு விழ போகுது, உன்னை தூதன் கூட்டிட்டு போற, இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்க போகுது, அதெல்லாம் உனக்கு தெரியாது பேதுரு, ஆனா உன்னை கொண்டு நான் வச்சிருக்கிற பிளான் எனக்கு தெரியும்னு ஆண்டவர் கரையில போய் நிக்கிறாருங்க. இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வந்து நிற்கிறார். என் மகளே, என் மகனே, உன் இருதயங்கிற கதவை திறப்பாயா?
நீ ஒண்ணுமில்லாம இருக்கிறது உண்மைதான், என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் நீ சொல்ல நினைக்கிறது உண்மைதான். ஆனா நீ எனக்காக நீ வெயிட் பண்ணுறியா? உன்னுடைய இருதயத்தின் கதவை நீ திறந்து கொடுப்பாயா? நான் உன்னோடு கூட வரட்டும், அவனை ஆசீர்வதிக்கட்டும். ரெண்டாவது என்ன நடக்குது? ஆண்டு வார்த்தையின்படி வலைய போடுறாங்க. மிகுதியான மீன்கள், வலை கிளியத்தக்க மீன்களை அவங்க எடுக்கிறாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தை நீங்க தொடர்ந்து முன்னேறுங்க. ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். பேதுருவை போல வாழ்க்கையிலே ஆண்டவர் இழப்புகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக, அவர்களோடு பேசுவீராக. அவருடைய வாழ்க்கை என்கிற படகிலே நீங்க கூட இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய எதிர்காலத்தை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க பின்பாக இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆண்டவரை பார்க்கும்படி அவருடைய கண்களை திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.